பார்த்தீங்கன்னா அந்த பிரதரோட ட்ராவல் பண்ணும்போது அந்த தொழிலை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தோம். அவர்கிட்ட நம்ம ஃபுட்டு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். இப்படி தான் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண உடனே அப்போ வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லைங்களா? இந்த பேர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பேர் வேணும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த மாதிரி நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வந்து அதுக்கு எனக்கு சொல்லுங்கள் என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு. ஆண்டவர் வந்து நான் ஒன்று அதிசயமாக நடத்துவேன்னு சொன்னேன். அந்த வாக்கு தத்தம் அப்படியே. அதனால தான் நாங்கள் வந்து இந்த பேரை வந்து ஒண்டர் கேட்டர்ஸ்ன்னு வச்சுருந்தோம். ஒண்டர் கேட்டர்ஸ்ன்னு வச்ச உடனே ஆண்டவர் வந்து படிப்படியாக நடத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த கேட்ரிங் தொழிலில் வந்து ஃபுல்லாகவே நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபுட்டு நம்ம ஒருத்தர் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க நம்ம சேல்ஸ் பண்ணோம். அதை விட்டுட்டு நம்மளே சொந்தமாக ஏன் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது, அந்த வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ சொல்லி கொடுக்கும்போது அந்த நம்ம அதை நினச்சி பார்த்தா அந்த சமயத்தில் ஒரு பெரிய பயமாக இருந்துச்சு. ஏன்னா ப்ரொடக்ஷன்றது வந்து ஒரு யூனிட்ன்றது சாதாரண வேலை இல்லை. அதுக்கு நிறைய பேர் மேன் பவர் வேணும். அப்புறம் சமைக்கிறவங்க, நல்லா சமைக்கிறவங்க ஆளை எங்கே பிடிக்கணும்னு தெரியாது. இப்போ ஆண்டவர் வந்து ஒவ்வொரு வழிகளை திறக்க ஆரம்பித்தேன். நல்லா சமைக்கிறவங்க எங்களோட கூட தொடர்புக்கு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கிச்சன்லாம் கிடையாது. அப்போ நான் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டு வாசலில் தான் போட்டு பண்ண ஆரம்பித்தோம். ஓப்பன் ஸ்பேஸில் தான். அப்போது அது ஓப்பன் ஸ்பேஸில் பண்ண ஆரம்பித்தோடனே எங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது. அந்த ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோடனே அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க வாசல்லே போட்டு செய்கிறீங்க? அப்போ அதுக்காக நாங்கள் இடத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே இந்த மாதிரி இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல இடத்த காட்டுனார். அப்போ ஆண்டவர் வந்து என்னுடைய வீட்டில் பேக் சைடில் ஒரு ஷெட்டை போடுறதுக்கு ஆண்டவர் வந்து இறக்கம் பாராட்டினார். ஒவ்வொரு காரியத்திலுமே அதிசயமாக தான் இருந்துச்சு. இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் வந்து நம்ம பார்க்கும்போது, வெளில பார்க்கும்போது பாலிஷ்டாக வேறு லெவலில் அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது உள்ளே பார்த்தீங்கன்னா என் மனைவி வந்து அவங்க சொல்லுவாங்க, வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அதில் ஹார்ட் ஒர்க்கு. நம்ம ஒரு ஆர்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து முன்னாடி ஒரு 2 நாளும் அதுக்கு முடிஞ்ச பிறகு ஒரு நாளும் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஆமாம். அதனால் வந்து ஏன்னா அந்த இன்பிட்வீன்லலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆளே எங்களுக்கு இருக்காது. A to Z சமைக்கிறத தவிர மீதி கட்டிங்கு, க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸு எல்லாமே நாங்கள் தான். ஆமாம். ஆனால் உண்மையாலுமே என் மனைவி நாங்கள் ரொம்ப அவங்க நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு நல்ல போஸ்ட் கிராஜுவேட்டு 2 போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்களாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாட்கள் என்னோடு கூட சேர்ந்து அவங்க உழைச்சாங்க. அந்த சமயத்தில் ஆரம்ப நாட்களில் இங்கேயும் உழைப்பாங்க, முடிஞ்ச உடனே காலைல 7 மணிக்கு வேலைக்கும் போக ஆரம்பித்தாங்க. போயிட்டு அவங்க 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க. ஆர்டர்ஸ் நிறையா இருக்கிற அன்றைக்கி நாங்கள் லீவ் போட்டுருவோம். அவங்க லீவ் போட்டுட்டு என்னோட கூட அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து அவங்க இந்த இன்பிட்வீனில் வந்து குழந்தையும் வேறு இருந்துச்சுங்களா, அந்த குழந்தை வந்து அதோடு வச்சுட்டு அவங்க ட்ராவல் பண்ணது எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாவே இன்றைக்கும் அது வந்து ஒரு ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து சாதாரண வேலை கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு முன்னேற்றத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்கும், கொஞ்சம் வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும். என்ன ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் எங்களுக்கு நடத்தினால ஒவ்வொன்றத்தையும் நாங்கள் வந்து ஜெபிச்சு 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 ஆண்டவருடைய பாதத்தில் அதை பெற்றுக்கொள்ளும்போது அதோட ஆசீர்வாதங்கள் வந்து வழிகள் எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும். அது வித்தியாசமாக இருக்கும், அது பிளஸ்ஸடாக இருக்கும். ஏதோ இன்னைக்கு ஒரு டக்குன்னு வந்து ஒரு பெரிய எங்கிருந்தோ பணம். எந்த ஆண்டு இதை நீங்க ஆரம்பிச்சீங்க? 2009 நீங்களே சமைக்க நாங்களே ஆரம்பிச்சோம். கண்டினியூஸ் ஆர்டர்ஸ் அவங்க கொடுத்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால அது எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி பண்றதுன்னு யோசிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு செய்யும்படியான கிருபையை கொடுத்தாரு. அப்போ ஒர்க் போயிட்டு இருந்தாலும் லீவ் போட்டு அந்த கண்டினியூஸ் 7 days கண்டினியூஸ் ஆர்டர்.
இதுதான் பேஸா எங்களுக்கு கிடைச்சது. சரி, நம்மள நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அப்போ இந்த காரியத்துல கர்த்தரோட கரம் நம்மளோட இருக்கு, தொடர்ந்து இந்த பிசினஸ் நம்ம நடத்தலாம் அப்படின்றத வந்து நாங்க உறுதிப்படுத்துறதுக்கு அது ஒரு காரியமா பேஸ்மெண்டா எங்களுக்கு அது இருந்தது. அதே போல ஃப்ரண்ட்லயே சமைக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பின்னாடி இடத்த ரெடி பண்ணி, அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்போது அந்த நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் விசாலமான இடத்த கொடுப்பேன்ற வாக்குத்தத்தத்தின்படியே என்ன பண்ணாரு, ஒரு இடம் வாங்குறதுக்கு அதுக்கு சோர்ஸே கிடையாது, ஆனாலும் கர்த்தர் ஒரு இடம் வாங்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். என்ன ஒண்ணுமே இல்லாத நம்ம எப்படி அதை செய்வோம், அதை வாங்குவோம் அப்படின்ற இதுல 1 month ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சோம். கர்த்தர் அந்த 1 monthக்குள்ள அந்த தேவைகள் எல்லாம் சந்தித்து ₹1 கடன் இல்லாம அந்த காரியத்தை, அந்த இடத்த வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. எங்க கிட்ட இருந்த கார், புதுசா நாங்க கார் வாங்கியிருந்தோம், அதெல்லாம் வித்துதான் நாங்க அதை வாங்குறதுக்கு அந்த இடம் கிருபை செஞ்சாங்க. அதே போல கர்த்தர் வந்து எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது வந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தான் ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பேர் பெருமைப்படுத்தக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமா, சர்வைவலே போராட்டம் தான். அந்த நமக்கு ஆர்டர்ஸ் எங்க இருந்து வரும்னு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு என்ன சொல்றது, தெரிஞ்சவங்களும் கிடையாது எல்லா இடத்துலயும். ஏன்னா நாங்க கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணவங்க முன்னாடி கிடையாது, நியூவா நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் தான் கர்த்தர் தான். நாங்க கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தோம். எந்த மனுஷன் இவங்க எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும் நாங்க எதிர்பார்த்திருப்போம். ஆனா அங்கெல்லாம் ஆர்டர் க்ளோஸ் தான் பண்ணியிருக்காரு டோர்ஸ். ஆனா எதிர்பார்க்காத இடங்களில இருந்து கர்த்தர் வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் எங்களுக்கு வந்து, அதாவது அந்த மந்த் நாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஆர்டர்ஸும் எங்கள்கிட்ட இருக்காது. ஆனா அந்த மந்த், அந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு நாங்க போயிட்டு வருவோம். இந்த மந்த் நம்ம எப்படி மூவ் பண்ணுவோம், இந்த தேவைகள்லாம் நமக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்து அநேகமா இருக்கும் குடும்பம்ன்றப்போ. அப்போ அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்னு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு ஆர்டர்ஸும் கர்த்தரே கொடுத்தார், கர்த்தரே செய்யும்படியான ஆட்களை கொடுத்தார். அதே போல எங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து குழந்தையை பார்த்துக்கிறதுக்காக வந்தாங்க. என் மகன் வந்து 2 வயசுல இருக்கும்போது அந்த சிஸ்டரோடு எங்களோட சேர்ந்து அந்த சிஸ்டர் வந்து நல்லா சமைக்க, ஒவ்வொரு காரியங்களும் நான் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நான் அவங்களுக்கு கைட் பண்ணும்போது அவங்க நல்லா எங்களோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி சின்ன சின்ன எங்களுக்கு வந்து குவான்டிட்டி, லார்ஜ் குவான்டிட்டி செய்ய எனக்கு தெரியாது. ஆனா நாங்க அந்த சின்ன குவான்டிட்டியவே வந்து இத்தனை போர்ஷனுக்கு செய்யணும்ன்றது நாங்களா லேர்ன் பண்ணி, ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சார். அதை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து வேற யாராலும் செய்யறதுக்கு முடியாது. ஏன்னா பேக்ரவுண்ட் கிடையாது, பர்சன் கிடையாது, லேர்ன் பண்ண குவாலிஃபைடும் கிடையாது. ஆனா கர்த்தர் வந்து ஒவ்வொன்றையும் ஆசீர்வச்சு அது கஸ்டமர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு ரிவ்யூ வந்து அது வந்து பூஸ்ட் பண்ணி எங்களை கொண்டு போனதே. நாங்க ஃபார்வர்ட் ஆனது காரணமே ஒவ்வொருத்தரோட ரிவ்யூ தான். ஒவ்வொரு ஆகாரத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் அதை டேஸ்டா அமைச்சு கொடுத்தார். எல்லா பொருள்களுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். சமைச்சு முடித்த பிறகு அதை நாங்கள் பரிமாறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி தான் நம்ம பரிமாறுவோம். அதே போல் வீட்டிலேருந்து சாப்பாடு வெளியில் போயிடுச்சு, நம்மளுக்கு காசு வந்துடும் அப்படின்னு இவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. உடனே அந்த ஆர்டர்ஸ் போயிட்டு வர வரைக்கும் அவங்க ஜெபத்தோடு உட்காந்துருப்பாங்க. அது வந்து உண்மையாலுமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேவ கரம் அதில் இருந்துச்சு. நாங்கள் பார்த்தோம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால தைரியமா நம்ம வந்து இந்த 4 நாள் வேலைன்னா 4 நாளும் நாங்கள் வந்து தூக்கத்தை நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம். ஆமாம், மெயினாக வந்து டே அண்ட் நைட்டு, ஏன்னா ப்ரிப்பரேஷன் பிளானிங் இல்லாமல் நம்ம ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. அதனால அது எப்படி செய்யணும், என்னைக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கணும், எப்படி கட்டிங்கு, இவங்க இந்த டைம்க்கு வந்தால் ஒர்க் இப்படி பண்ணி டைம், அவங்க கஸ்டமர் என்ன டைம் கேட்குறாங்களோ பிஃபோர் டைம் நம்ம வந்து டெலிவரி கொடுக்கணும். அதெல்லாமே பிளான் பண்ணி அதை ஒவ்வொரு காரியத்தை ஆர்கனைஸ்டா பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சார். என்னென்ன மெனுவோ அந்த மெனுவை வந்து 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். உதாரணமாக ஒரு பிரியாணின்னா
அதுக்கு தயிர் பச்சடி, கத்திரிக்காய் மசாலா, இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம்தான். ஆனால் அதை வந்து அந்த பேரை சொல்லி 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 ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் வந்து அற்புதமாக அந்த டேஸ்ட்டை எனக்கு ஒரு எங்கே போனாலும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே இந்த கானாவூரில் செய்த அதிசயத்தை இன்னைக்கு இந்த ஆர்டரில் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அது எல்லாரும் என்னை சுற்றிலும் பார்ப்பாங்க. அந்த செப்பலை கழட்டிட்டு நான் வந்து அந்த மண்டபத்தில் எவ்வளோ பெரிய ஆர்டரோ சின்ன ஆர்டரோ நம்ம ஜெபிக்கும் போது எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க. அப்போ என்ன அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் வந்து வழிவாசல்களை திறந்துக்கிட்டே இருந்தார். இன்றைக்குமே இத்தனை வருஷம் ஆகி நாங்கள் இவ்வளோ வளர்ந்த பிறகு கூட பரிமாறத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் செப்பலாம் கழட்டி ஓரம் வச்சுட்டு எல்லாத்தையும் கையை வச்சு ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் பசங்க சொல்லுவாங்க, நான் மறந்து சில வேளை டென்ஷனில் மறந்துட்டா கூட அண்ணே ஜெபம் பண்ணலையே என்னன்னுவாங்க. அப்போ அந்த சாட்சிகளை ஆண்டவர் அந்த இடத்துல வச்சுருக்கேன். அது உண்மையாலுமே ஆண்டோட கிருபை தான். இது சாதாரணமாக மனுஷங்கிட்ட வரல, கற்றுட்டு தான் எங்களுக்கு வந்துச்சு. அந்த பழக்கங்களை வழக்கங்களை இங்கே ஆரம்பிக்கும் போது ஜபத்தோடு ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து அதனால தான் என்னவோ தெரியல, ஆண்டவர் எங்களை வந்து பெருக ஆரம்பிக்க பண்ணுவேன். இப்போ ஹையஸ்ட் ஆர்டர்னா எவ்வளோ பெரிய ஆர்டர் நீங்கள் எடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 2500 பேர். 2500 பேருக்கு நீங்கள் ஆமாம் ஒரு வேலைக்கு சமைச்சு போட்டிருக்கீங்க. ஆமாம். கல்யாண ஆர்டர்னா 2500 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி 2 நாளும் கண்டினியூஸ் ஆர்டர்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வெட்டிங் ஆர்டர்னா அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரீ வெட்டிங், அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து அந்த 2500 மெம்பர்ஸ்க்கும் நம்ம அந்த டேவை ஆமாம் ஃபுல்ஃபில்டாக சாட்டிஸ்ஃபைடாக அதை கொடுக்கணும். எங்கள்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து செய்ய முடியாத ஆர்டர்ஸை திடீர்னு கேன்சல் ஆகிட்டு இருக்கும், சமைக்கிறவங்க காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல கொடுத்த ஆர்டர் கூட பண்ணிடுவோம். ஆண்டவர் கிருபை தான். ஸோ இது நீங்கள் இந்த தேவை உங்களுக்கு அதிகமானதுக்கு காரணம் ஊழியம். ஆமாம் ரைட்டா? ஒரு ஊழியருக்கு 2000 ரூபா சம்பளம் கொடுத்து ஊழியத்தை நடத்தணும், அது மக்கள் மேலே சுமத்தக்கூடாதுன்ற எண்ணத்தோடு ஆரம்பிச்சிங்க. அந்த ஊழியத்தை பற்றி சொல்லுங்கள், அது இனி வரைக்கும் நடக்குதா என்னன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த ஊழியம் வந்து நம்முடைய ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் சின்ன வளர்ப்புறம் சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எங்களுக்கு சொந்தமாக நிறைய இடங்கள் இருந்துச்சு. அதில் வந்து என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்க ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து எனக்கு என்னென்னா ஆரம்பத்துலேருந்தே சபை கட்டணும், ஆண்டோடைய வசனத்தை சொல்லணும் ஒரு பெரிய வாஞ்சை என் மனைவிக்கும் இருந்துச்சு. அதனால் நாங்கள் அங்கே ஒரு சின்ன சபையை கட்டி ஒரு 20க்கு 40 ஒரு ஷெட்டு, ஒரு ஆஸ்பெக்ட் ஷீட் போட்டு பில்டிங் எழுப்பி அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு சின்ன ஓலைக்கொட்டாயில் நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எங்களை வசதிகளை வாய்ப்புகளை உண்டாக்கினார். அதில் இந்த ஊழியத்தை வந்து ஆக்சுவலி இந்த கேட்ரிங் பிஸ்னஸே அதுக்காக தான் நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஊழியத்தை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரங்களை நாங்கள் அவங்கள வந்து வர வச்சு அவங்கள ஜெபிச்சு அவங்க அந்த ஊழியத்தை எடுத்து பொறுப்படுத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு மாத தேவைகளில் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்னால இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து 70 பேர் வாரம் அவங்க சண்டே வந்து ஆராதிக்கிறாங்க. அது நினச்சி பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு பெரிய சந்தோஷமும் ஆசீர்வாதம். 60 பேர் ஒரு கிராமத்தில் மக்கள் ஆராதிக்கிறாங்க. பேப்டிசம் தொட்டியெல்லாம் அங்கே கட்டி அதுவும் இருக்கு. ஒரு 25 பேருக்கு மேலே ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. மந்த்லி இன்னும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். அதாவது ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை கட்டினாரு. அதாவது நீங்கள் ஒரு எளிய ஆரம்பம், நீங்கள் சொன்னது போல் நீங்கள் திருமணம் ஆகும் பொழுது கைக்கும் வாய்க்குமே ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை சூழலில் ஆரம்பித்து இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை இந்த 15 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 15 இயர்ஸ்ல ஆண்டவர் வந்து உங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. நீங்க கர்த்தருக்கு ஆசீர்வாதமா ஒரு ஊழியத்தை நடத்திக்கிட்டு வரீங்க. இன்னும் பல மடங்கு எல்லா விதத்திலையும் பெருகும்படி நிலையத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். ஏன்னா உண்மை, உழைப்பு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லையா, அதே மாதிரி கர்த்தரை கனம் பண்ணுதல், சாட்சியான ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்க செய்கிற பணி, கர்த்தருடைய பணி. இந்த கேட்டரிங் பிஸ்னஸும் பல மடங்கு பெருகணும், உங்களுடைய ஊழியங்களும் பல மடங்கு பல திருச்சபைகளை நீங்க தோற்றுவிக்கணும்னு வாழ்த்துறோம். ஸோ உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் சொல்லுங்க. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்க பண்ணுவீங்க அதை பற்றி சொல்லுங்க. அப்புறமா உங்களுக்கு நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்க ஷேர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெனூஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சைடில் பிரியாணி,
அப்புறம் செட்டிநாடு ஸ்டைலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜிடேரியனில் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த தொக்கு ஐட்டம், கிரேவிஸு இந்த மாதிரி நம்ம ரன் பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஐட்டம் பிரியாணி வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கு. எங்கள் பிரியாணினாலே அது ஒரு தனித்துவமாக ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அது இல்லாமல் இப்போ வந்து இந்த குழம்பு ஐட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சர்ச் காமிச்சோம். அவங்க வந்து இதை வந்து நீங்கள் வேற லெவல் கொண்டு போங்க அப்படின்னு எங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் என்ன சொல்றது, நண்டு ரசம், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பள்ளிப்பாளையம் சிக்கன், அதுக்கப்புறம் இளநீர் பாயசம், அந்த டெசர்ட் இளநீர் பாயசம், இதை வச்சு நீங்க கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. திணை பாயாசம், இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் அந்த அளவுக்கு இதா டேஸ்ட் இல்ல, உங்களது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மார்னிங் டிஃபன் மாதிரி ஐட்டம்ஸும் பண்ணுவீங்க? பிரேக்ஃபாஸ்டும் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் மாதிரி, சப்பாத்தி மாதிரி, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் எல்லாம் 3 மெனு பண்ணுவோம். அது இல்லாம வெஜ்ஜும் பண்ணுவீங்களா? வெஜ் as well நான் வெஜ் ரெண்டுமே தான் பண்ணுவோம். நடுவுல ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டாங்கன்னா அதுவும் சப்ளை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நன்னாரி சர்பத் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் தான். நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்குற எல்லாமே சும்மா ஒரு மிடில் மேனா நீங்க அந்த மாதிரி எப்பவுமே ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். எல்லாமே இப்போ ஒரு இட்லி குடுக்குறோம்னா கூட நம்ம வந்து அந்த சோடா மாவு கூட போட மாட்டீங்க. எங்க கிச்சன்ல குவாலிட்டி, குவாண்டிட்டி, ஹார்ட் ஒர்க். ஆமா, இதெல்லாம் மெனக்கேடணும்ல. இது எல்லாத்துக்குமே ஈஸி, சொல்றது ஈஸி, செய்யணும்னா பெரிய வர்க். நம்ம அதாவது இத செய்யறதுனால அதிகமான லாபம் நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். பெஸ்ட் வந்து தி பெஸ்டா கொடுக்கணும். குவாலிட்டிக்கு நோ காம்ப்ரமைஸ். அதே மாதிரி இப்போ வந்து டால்டாவோ இந்த மாதிரிலாம் நாங்க வந்து போட மாட்டோம். நோ தான். அது வந்து சமையல்காரில டேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கெட்டதோ இல்ல பணத்தை மையமா வச்சுட்டு அந்த மாதிரி உங்களோட பயம் எல்லாமே குவாலிட்டி மேலதான். கண்ணு நினைப்பு பேச்சிலே தெரியுது வந்து ஃபுல்லாவே சாப்பாடு. இப்போ அளவுன்னா அளவுதான். இப்போ 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 கிலோ கறி போடுறோம் அப்படின்னா 1 கிலோ போடுவீங்க. ஆமா, கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் எடுத்தீங்கன்னா அந்த டேட்ல வந்து 100 கிலோ ரைஸ்னா 150 கிலோ கறி போடுவீங்க. அவ்வளவுதான். அதுல வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆனாலோ இப்போ ப்ராடக்ட் வந்து நமக்கு தெரியாது. 3 months பிஃபோர் நம்ம ஆர்டர் எடுக்கிறோம். வெங்காயம் கூட 100 கிலோ அந்த மாதிரி இல்ல. அப்போ கூட குவாலிட்டியில வந்து தயிர் பச்சடி இப்போ ஐயோ வெங்காயம் ரேட் ஜாஸ்தியா இருக்கு, நமக்கு தயிர் பச்சடி கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட வந்து அப்படி இமை அளவுல கூட சேஞ்சஸே கிடையாது. அது வந்து நாங்க 2 பேர் கூட சாட்சி வேண்டாம். இப்போ வந்து முஸ்லிம் பிரதர் தான், இப்ப பாய் தான் சமைக்கிறாங்கன்னா அவரே சொல்லுவாரு இது போதும் அப்படின்னு. அவர் சொன்னா கூட இல்ல இது பத்தாது இன்னும் போடுங்க, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிடுவார். அதே மாதிரி இப்ப வீட்டுக்கு எங்களுக்கு கொடுக்கணும்னா கூட 1 கிலோ ரைஸ் எக்ஸ்ட்ரா போடாம எங்க வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார். இப்போ 1 கிலோ ரைஸ் கறியும் எக்ஸ்ட்ரா போட்டாதான் எங்க வீட்டுக்கே அவர் கொடுப்பார். கஸ்டமர் பாக்குறாங்க இல்லன்றதெல்லாம் அவரோட இதுலயே டிக்ஷனரியிலே கிடையாது. யாருமே பார்க்க வேணாம். இவர் கர்த்தருக்கு முன்னாடியே வாழறாரு. அது உண்மைன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் ஃபெய்த்ஃபுல் காடு, நீங்க ஃபெய்த்ஃபுல்லா பிசினஸ் பண்ணல. என்னை விட சர்வீஸ் மாதிரி இருக்கு. அந்த உண்மையை காத்துக்கொள்றதும் அந்த தரத்தை குறைக்காம இருக்கிறதும் அவங்களுடைய நல்ல நிகழ்ச்சியில நீங்க ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா மாறி இருக்கீங்க. அது உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய ஊழியத்திற்கும் பெரிய பிளெஸ்ஸிங்கா நிச்சயமா மாறி இப்ப நீங்க வந்து லட்சக்கணக்கான பேருக்கு பிளெஸ்ஸிங்கா மாறிட்டீங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக. இதுல இருந்து 2 பாடங்கள் எல்லாருக்குமே ஆசீர்வாதமா. ஒண்ணு, கர்த்தரால் யாரையும் உயர்த்த முடியும். ஒரு பெரிய பின்னணியோ, உங்களுக்கு குடும்ப பின்னணியோ, சமையல்கார பின்னணியோ, அனுபவமோ, பெரிய ஆள்பலமோ பணபலமோ இல்லாம, ஆள்பலமும் இல்ல, கை குழந்தைய வச்சுட்டு கர்த்தர் வந்து அந்த காரியங்கள்ல கூட இருந்து எங்களுக்கு 15 இயர்ஸ்ல ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்கீங்க. 2வது பாடம் உண்மை. கர்த்தருக்கு பயப்படுற பயம், கடினமான உழைப்பு. கர்த்தர் சோம்பேறிகள் ஆசீர்வதிக்க போறது இல்லையா? சோம்பல் வந்து சாபத்தை தான் கொண்டு வரும். கர்த்தருக்கு பயந்து கடினமா உழைச்சா, கர்த்தருக்கு உண்மையா இருந்தா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாரு,
இந்த நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எங்கெல்லாம் சப்ளை பண்ணீங்களோ அது அவங்களுக்கும் பிளெஸிங்கா மாறி இருக்கும். உங்களுக்கு இப்ப அதனால நிறைய உறவுகள் கிடைச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு. கண்டிப்பா இது ஒரு பெரிய மன நிறைவு, நிறைய பேருக்கு சாப்பாடு போற ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அது என் மகனும் பாக்குறான்ல எங்களோட உண்மையை. நாங்க அவங்க டாடி வந்து கஷ்டப்பட்டு உழைச்சுதான் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சாருன்றத வந்து எங்க மகன் வந்து எங்களுக்கு சாட்சி கொடுப்போம். கண்டிப்பா நாங்க இல்லைனாலும் நாங்க ஒரு லெகசி வந்து வாழணும்ன்றது எது இருந்தாலும் இல்லைனாலும் இப்படிதான் வாழ்க்கை முறையே நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து. நான் எப்பவுமே என் மகன்கிட்ட சொல்றது அதுதான், டாடி வந்து குவாலிஃபைடோ இல்லை ஒரு இது அதாவது பிஸ்னஸை பத்தி தெரியாது, எப்படியோ லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ன்றதுக்கு டாடி ஒரு சாட்சி உனக்கு அப்படின்றத நான் என் மகனுக்கு சொல்லியிருக்கேன். அவனும் பார்த்து வளர்ந்துருக்கான். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் எப்படி அதிசயமா நடத்தினாரு, நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது. நம்ம பேக்ரவுண்ட் வந்து யாரும் இல்லை, கர்த்தரை மாத்திரம் மம்மி டாடி சார்ந்து வாழ்ந்தாங்கன்றதுக்கு வந்து எங்க மகன் ஒரு சாட்சி. அவர் என்ன பண்றாரு? அவருக்கு என்ன வயசு? அவர் வந்து 23 வயசு ஆகுது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஎஸ்சி வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இன் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த கோர்ஸ் வந்து SRM காட்டாங்குளத்தூர்ல அவன் படிச்சு 1 இயர் ட்ரெயினியா ஒர்க் பண்ணான். கத்தார்ல போய் இன்டர்ன்ஷிப் பண்ணான், தாஜ் ஹோட்டல்ல பண்ணான். எல்லாம் முடித்த பிறகு கர்த்தருடைய கிருபையினால க்ரூஸ்க்கு ட்ரை பண்ணி இப்போ வந்து ஜப்பான்ல போய் ஜாப் ஆண்டவர் கொடுத்து அதுல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்க. ஆமா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜப்பான்ல ஒர்க் பண்றாங்க. க்ரூஸ்ல உங்க குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் வியாபாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கா, இன்னும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார் என்று நிலையத்தின் சார்பாக நாங்க வாழ்த்துறோம். உங்களுடைய நேரம் கொடுத்ததற்காக நன்றி. ஒரு பெரிய யூட்டன் 2009ஆம் ஆண்டு கர்த்தர் கொடுத்தார். அதே போல பெரிய திருப்பத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா நேயர்களுக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுபவர் ராஜா.